தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 கலந்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இந்த வருஷம் எந்த ரேங்க் வரைக்கும் சீட் கிடைக்கலாம் என்பதை பற்றி ஒரு அனாலிசிஸ் நடத்தி முடித்து அதனுடைய ரிசல்ட்ஸை நாங்கள் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் மெத்தடாலஜியில் நாங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கிறது டிஎன்இஏ 2023யோட ரேங்க்ஸையும் டிஎன்இஏ 2024ஓட ரேங்க்ஸையும் இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃபரன்ஸையும், இந்த டிஃபரன்ஸ் கரண்ட் ட்ரெண்டில் எந்தெந்த அகாடமிக் பிரான்ச்சஸ்லாம் இம்பேக்ட் பண்ணுது என்பதை பற்றியும் அனலைஸ் பண்ணி இந்த ரிசல்ட்ஸை உங்களுக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த ரிசல்ட்ஸ் தோராயமாக ப்ரீவியஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மெத்தடில் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓரளவுக்கு கரண்ட் இயரில் இது ஒத்துப்போகும் நம்புகிறோம். பொதுவாகவே தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸில் நாம் வாங்கியிருக்கிற கட் ஆஃப் மார்க்கை விட நமக்கு கிடைச்சிருக்கிற ரேங்க் பொசிஷன் தான் நமக்கு எந்த கல்லூரி கிடைக்கும், எந்த பிரான்ச் கிடைக்கும் என்பதை முடிவு செய்யும். அதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2023யோட க்ளோசிங் ரேங்க், டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்க், இதை ரெண்டையும் வச்சுக்கிட்டு இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணி இந்த டிஃப்ரென்ஸ் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025ல் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது என்பதை பற்றி கோயம்புத்தூரில் இருக்கிற சில முக்கியமான கல்லூரிகளுக்கு நாங்கள் அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில் கோயம்புத்தூர் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்கிற அனைத்து அகாடமிக் பிரான்ச்சஸுக்கும் இந்த ப்ரெடிக்ஷன் மெத்தடாலஜி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஆல் அகாடமிக் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டு விதமாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் குரூப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரிக்கல் கிளஸ்டரில் இருக்கிற பிரான்ச்சஸை தனியாக பிரித்து வச்சுருக்கோம். அடுத்த குரூப்பில் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸை தனியாக வச்சுருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் ஓப்பன் கேட்டகரியில் 2023 டிஎன்இஏல க்ளோசிங் ரேங்க் 383, 2024ல் 410 வரைக்கும் அது போயிருக்குங்க. இதை வச்சுக்கிட்டு பார்க்கும்போது 2025ல் 390 வரைக்கும் க்ளோசிங் ரேங்க் இருக்கலாம். அதே போல் பிசி கேட்டகரியில் 2023 டிஎன்இஏல 768 வரைக்கும் போயிருக்கு. அதே சமயத்தில் 2024ல் 679லேயே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் ஃபார் பிசி கேட்டகரி 645. இதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரியில் 2023ல் 480ல் க்ளோஸ் ஆகிருக்கு. போன வருஷம் 560 வரைக்கும் வந்திருக்கு. இந்த முறை 532 வரைக்கும் வரலான்னு எதிர்பார்க்குறோம். பிசி கேட்டகரியில் 2023ல் 903 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 772லேயே முடிஞ்சிருக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் 733 வரைக்கும் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங் ஓப்பன் கேட்டகரி 2023 1109, போன வருஷம் 1056, இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 1012. பிசி கேட்டகரியில் 2023 1527, லாஸ்ட் இயர் 1723 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுக்கும் இடையில இந்த வருஷம் 1637ல் நாம் எதிர்பார்க்குறோம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஓசி கேட்டகரியில் 2023ல் 1194, லாஸ்ட் இயர் 1163, இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 1105. பிசி கேட்டகரியில் 2023 1553, லாஸ்ட் இயர் கொஞ்சம் சீக்கிரமாக 1501ல் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குறது இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே 1426ல் முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வித் த ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ அண்ட் எம்எல் அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீமில் ஓசி கேட்டகரியில் 2023ல் 850லேயே முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 1228 வரைக்கும் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது க்ளோசிங் ரேங்க் 1167. பிசி கேட்டகரியில்
2023ல 1387, லாஸ்ட் இயர் 1630 வரைக்கும் வந்திருக்கு. இந்த வருஷம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு 1549. Similarly, for all other circuit branches, we have summarized the closing ranks of 2023 TNEA, 2024 TNEA மற்றும் இந்த வருஷம் நாம எதிர்பார்க்கிற closing ranks for open category as well as BC category present பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இதே செட் ஆஃப் கோர்சஸ் ஃபார் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் MBC கேட்டகரியிலையும் SC கேட்டகரியிலையும் கடந்த 2 வருடங்களில் என்ன ட்ரெண்ட் இருந்திருக்கு, இந்த வருஷம் என்ன ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் என்பதை பற்றிய ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட். சர்க்யூட் பிரான்ச்சில் இருக்கிற கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மற்றும் அதர் பிரான்ச்சஸை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். MBC கேட்டகரியில் 2023ல் CSE அண்டர் செல்ஃப் சப்போர்ட்டிங் ஸ்கீம் க்ளோசிங் ரேங்க் 1319 இருந்தது. ஆனால் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது 1549 வரைக்குமே அது க்ளோஸ் ஆச்சுங்க. இதை பேஸ் பண்ணி இந்த வருஷம் ப்ரெடிக்ட் பண்ணும்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு 1472. ஃபார் SC கேட்டகரி 2023ல் 9832 இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 10296 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்ப்பு 9781. இதே போல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் MBC கேட்டகரியில் 2023 1263, லாஸ்ட் இயர் 1845. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 1753. இதே போல் அனைத்து சர்க்யூட் பிரான்ச்சஸ்க்கும் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸோட க்ளோசிங் ரேங்கையும் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற TNEA 2025ஓட க்ளோசிங் ரேங்கையும் சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரேங்க் எந்த ரேஞ்சில் வருதுன்னு நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா TNEA 2025 கவுன்சிலிங்கில் நம்ம எதிர்பார்த்த காலேஜ், எதிர்பார்த்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண போகிறது நான் சர்க்யூட் பிரான்ச்சஸ் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். மெக்கானிக்கலை பொறுத்த வரைக்கும் OC கேட்டகரியில் 2023 TNEAல 4914 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 2024ல் கொஞ்சம் முன்னதாகவே 4735 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 4498. BC கேட்டகரி வரும்போது 2023 TNEAல 7124 முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 6884 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் முன்னால் 6540 முடியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க. பயோடெக்னாலஜி மற்றும் சிவில் இந்த 2 பிரான்ச்சும் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக ஃபில் ஆகிறதா நமக்கு தெரிஞ்சிருக்கு. அதன்படி OC கேட்டகரியில் 2023 6839 முடிஞ்சிருக்கு. ஆனால் லாஸ்ட் இயரில் 5171 முடிஞ்சிருச்சுங்க. இந்த வருஷம் லெஸ் தேன் 500 முடியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபார் பயோடெக் SS அண்டர் OC. அண்டர் BC பயோடெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டிங் 2023ல் 12069 முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் கொஞ்சம் லேட்டாக 12207 முடிஞ்சிருக்கு. பட் இந்த வருஷம் 11597 முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. சிவில் பிரான்ச் ஓப்பன் கேட்டகரி 2023 6229, 2024ல் 6138 கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் லெஸ் தேன் 6000 முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. BC கேட்டகரி 2023ல் 11312, லாஸ்ட் இயரில் 7931. இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமாக 7534, அதர்வைஸ் 7600 ரேஞ்சில் க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. இதே சீக்வன்ஸில் PSG காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் ரிமைனிங் நான் சர்க்யூட் பிரான்ச்சஸில் 2023, 2024 மற்றும் 2025ஓட ப்ரெடிக்ஷன்ஸை இங்கே சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்கள் ரேங்க் என்னவா இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இந்த ரேங்க்கில் உங்களுக்கு வந்து சேருதா என்பதை பற்றி நீங்கள் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம்.
இதே வரிசையில் பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் நான் சர்க்கியூட் பிரான்ச்சஸ் அண்டர் எம்பிசி கேட்டகரி, அண்டர் எஸ்சி கேட்டகரி 2023 என்ன ட்ரெண்ட் இருந்தது, 2024 என்ன ட்ரெண்ட் இருந்தது, இதன் அடிப்படையில் இந்த வருஷம் டிஎன்இஏ 2025 க்ளோசிங் ரேங்கோட ட்ரெண்ட் என்னவா இருக்கும் என்பதை இங்கே நாங்கள் ப்ரிடிக்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ரேங்கை கம்பேர் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே வருதா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுடைய இன்ஜினியரிங் அட்மிஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.